வணக்கம். மனோ டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கங்க. நாம இன்னைக்கு 2/7/2026 வியாழக்கிழமை புதிமுத்தூர் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். வாங்க சந்தைக்குள்ள போய் சந்தை நிலவரம் எப்படி இருக்கு உங்களுக்கு நேரடியா காட்டுறேன். நம்ம சேனலை முதல்ல பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் நம்பிக்கை ஆள் கொடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்மளோட யூடியூப் சேனல்ல உங்களுடைய ஆட்டு பண்ணை விளம்பரம் நீங்க விளம்பரப்படுத்தலாம். அப்புறம் உங்களுடைய விளம்பரங்கள் எதுவா இருந்தாலும் எங்களுடைய யூடியூப் சேனல்ல ஒளிபரப்பலாம். வணக்கம், உங்க பேர் என்ன பேரு? என் பேர் நாகராஜ். நாகராஜ், எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நம்ம தூத்துக்குடியில இருந்து வந்திருக்கீங்க. நம்ம புதிமுத்தூர் சந்தையில ஒரு ஆடு வாங்கிருக்கீங்க. கெடாமரியா பெண்மரியா? கெடா வாங்கிருக்கீங்க. சந்தையில இது எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்குனீங்க? 25 சொன்னாங்க. சரி, பேசிட்டு 1 வாங்கிருக்கீங்க. 25,000 சொல்லி 21,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. இது ரகம் என்ன தெரியுமா உங்களுக்கு? ரகம் என்னன்னு தெரியல. கொடியாட்டு கடா அப்படி என்ன பயன்பாட்டுக்காக வாங்கிருக்கீங்க? கோயிலுக்காக வாங்கி திருவிழாவுக்காக வாங்கிருக்கீங்க. காது குத்து விழாவுக்கு வாங்கிருக்கோம். அப்படி வாங்கிருக்கீங்க. கோவில் திருவிழா ஃபங்க்ஷனுக்காக வாங்கிருக்கீங்க. ஃபங்க்ஷனுக்காக நம்ம அருமையான கடாங்க. நல்ல சந்தையில ஒரு நல்ல பெரிய கடா 4 அடி உயரத்துக்கு. அண்ணே வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன பேருண்ணே? என் பேர் முருகேசன். முருகேசன். ஆமா ஆமா. எங்க இருந்து வரீங்க? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எனக்கு இந்த புதிமுத்தூர் தானே. உள்ளூர் தான். ஆமா, புதிமுத்தூர். நம்ம உள்ளூர் சந்தையில ஆடு வாங்கிருக்கீங்க. ஆமா. கிடாமரியா பெண்மரியானே? 2 கிடாமரி. 2 கிடாமரி வாங்கிருக்கீங்க. ஆமா. கோவிலுக்கு எவ்வளவு சந்தையில என்ன விலை சொன்னாங்கன்னா என்ன விலைக்கு வாங்குனீங்க? என்ன 25 ரூபா சொன்னாங்க ஜோடி. ஆமா. சரி, 21 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. சந்தை எப்படி இருக்கு? ரேட் கொஞ்சம் கூட தான் இருக்கு. இன்னைக்கு கூட தான் இருக்கு. ஆமா. இன்னைக்கு திருவிழா நல்லா அப்படியா இருக்கு? ஆமா, இந்த வர்ற செவ்வா கோயில் கடை. கோவில் கடை. அதனால கொஞ்சம் பேர கூட இருக்கு அப்படிங்க. ஆமா. இது என்ன ரகம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது நம்ம நாட்டு ஆடோட சேர்ந்து நாட்டு ஆட்டுக்குட்டி. அப்ப இளங்குட்டியா தான் தெரியுது. 2 பல்லு போட்டுருக்கு. 2 பல்லு. ஆமா. அப்ப ஆடு கட்டையா இருக்கு. அது அவ்வளவு வளர்ச்சி அவ்வளவுதான். பாருங்க, நல்ல அருமையான ஆடா வாங்கிருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. நல்ல 2 கோவிலுக்காக. ஆமா, கோயிலுக்கு நல்ல அழகான வளர்ப்பு குட்டியா. ஆமா, தேடி பிடிச்ச சந்தையில 2 கிடாமரி வாங்கிருக்கேன். பாருங்க, வயித்துல மரப்பட்ட கடை. மரக்கடை. அப்புறம் 1 கன்னியாட்டி. அது கன்னியாட்டி. பால் கன்னியா. செங்கனியா பால் கன்னியா? செங்கனி. பால் கன்னியா. அழகான கடை வாங்கிருக்கீங்க. வணக்கம். உங்க பேர் என்ன பேரு? சவுந்தர். ஒட்டகத்தை பக்கம் கழுத்திக்கணும். புதிமுத்தூர் சந்தையில ஆடு வாங்கிருக்கீங்க. கிடாமரியா பெண்மரியானே? கிடாமரி. 3மே கிடாமரி தானா? 3மே கிடாமரி வாங்கிருக்கீங்க. பாருங்க, நல்ல அழகான குட்டியா இருக்கு. எவ்வளவு சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்குறீங்க? 7 ரூபா சொன்னாங்க. 6 ரூபாய்க்கு ஒரு குட்டி. ஒரு கிடாமரி. தானே? கிடாமரி. நல்ல பயன். என்ன கிடாமரி அது? குட்டி ரகம் தெரியுமா? கொடியாடு. வணக்கம். பேர் என்ன பேரு? என் பேர் அருண். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? வல்லநாட்டுல இருந்து வரோம். வல்லநாடு இருந்து. அங்கிருந்தா இருக்கீங்க. பாருங்க, நம்ம புதிமுத்தூர் ஆடு சந்தையில ஒரு கிடா வாங்கிருக்கீங்களா? ஆமா. பாருங்க, அழகா இருக்கு. பெரிய கிடா வாங்கிருக்கீங்க. சந்தையில பெரிய தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க போல. கண்டிப்பா. எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்குனீங்க சந்தையில? இவங்க 25 ரூபாய்க்கு மேல சொன்னாங்க. சரி, நம்ம ஒரு 22 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 25,000 ரூபாய் சொல்லி 22,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. இது கிடா என்ன பயன்பாட்டுக்காக வாங்கிட்டு போறீங்க? இது நம்ம கோவில் ஃபங்க்ஷனுக்காக வாங்கிருப்பீங்க. பாருங்க, நல்ல அருமையான கிடா இருக்கு. என்ன ரகம் தெரியுமா கிடா? தோரணையா இருக்குல்ல, பெரிய கிடாவா இருக்குல்ல. பாருங்க, நல்ல அருமையா இருக்கு. ஒரு கிடா வாங்கினா நல்ல தோரணையா வாங்கிருக்கீங்க. பாக்குறதுக்கு சிறப்பா இருக்குங்க. அடி ஜூலா வேற லெவலா இருக்கு. வணக்கம் தம்பி. வணக்கம் செல்வனே. எங்க இருந்து வரீங்க? முப்பிலிப்பட்டி வந்துருங்க. பக்கத்துல தான் முப்பிலிப்பட்டி. அங்கிருந்து வந்திருக்கீங்க. நம்ம புதிமுத்தூர் ஆடு சந்தையில ஒரு ஆடு வாங்கிருக்கீங்க. கிடாமரியா பெண்மரியா? கிடாமரி வாங்கிருக்கீங்க. நல்ல சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்குனீங்க? 20,000 சொன்னாங்க. 20,000. ஆமா. சரி, நீங்க என்ன விலைக்கு வாங்குனீங்க? நாங்க 17,000 ரூபாய் வாங்கிருக்கோம். 17,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. இது என்ன பயன்பாட்டுக்காக வாங்கிருக்கீங்க? கோயிலுக்காக. திருவிழாக்காக வாங்கிருக்கீங்க. கோவில் திருவிழாவா? கோவிலுக்கு விசேஷத்துக்கா வாங்கிருக்கீங்க. பாருங்க, நல்ல அருமையான கிடா வாங்கிருக்கீங்க. இது என்ன ரகம் தெரியுமா? எதுவும் இல்ல, பிள்ளைப்போர் கிடையாது. பிள்ளைப்போர் கிடா. கொடியாட்டு குட்டில பிள்ளைப்போர் கிடா. செம்மையா இருக்கு. இது எத்தனை பல்லு உங்களுக்கு தெரியுமா? எதுவும் பல்லு 2 பல்லு. 2 பல்லு. அப்ப ஆடை பத்தி எல்லாம் தெரியுது, விவரம் புரியல? நல்ல எல்லா விவரம் தெரியுது. அப்ப ஆடு எதுவும் வளர்க்குறீங்களா? ஆமா, ஆடு கிடக்கு. வளர்த்துருக்கீங்க. ஆடு கிடக்கு. அதனால அண்ணனுக்கு தம்பிக்கு ஆடு பத்தி டீட்டெயில்ஸ் நல்லா தெரியுது. செம்ம சூப்பரா இருக்கு. அண்ணே வணக்கண்ணே. அண்ணே, உங்க பேர் என்ன பேரு? தங்கராஜா. நம்ம புதிமுத்தூர் ஆட்டு சந்தையில 2 கிடா வாங்கிருக்கீங்க. இது கிடா என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்குனீங்க? அவங்க 34 ரூபா சொன்னாங்க. 36 சொன்னாங்க ஜோடி. ஆமா. நீங்க என்ன விலைக்கு வாங்கினீங்க? 28,500. 28,500 வாங்கிருக்கீங்க. ஆமா.
நல்ல அருமையான கிடா. இது என்ன ரகம் தெரியுமா? எதுவும் கிடா இது கொடியாடுதான். கொடியாடு கிடா மாதிரி வாங்கிருக்கீங்க. என்ன பயன்பாட்டுக்காக வாங்கிருக்கீங்க? சும்மா வளர்த்து விற்கதான். வளர்த்து விற்கிறதுக்காக விற்பனைக்காக வாங்கிருக்கீங்க. எத்தனை பல்லு ஆடு தெரியுமா? 2 பல்லு. 2 பல்லு. இளங்குட்டியா இருக்கு. வணக்கம். நம்ம புதியமுத்தூர் ஆடு சந்தையில ஆடு கொடுத்துருக்கீங்களா? வாங்கிருக்கீங்களா? கொடுத்துருக்கீங்க. இது என்ன விலை கொடுத்துருக்கீங்க? 19,000. ஆடும் குட்டியும். குட்டி என்ன கிடாமரியா பெண்மரியா? கிடாமரி. அப்ப பாருங்க, இது ஆடு எத்தனை பல்லு ஆடையா? ஆடு 6 பல்லு. 6 பல்லு ஆடு இருந்துச்சு. ஒரு குட்டி தான் இருக்கு. ஒரு குட்டி தான். இது என்ன ராகம் தெரியுமா? ஆடு இது தெரியலையா? இங்கிட்டு உள்ள கொடியாடு. ஆமா, கொடியாடு. கொடியாடுல போராடு வச்சிருக்கீங்க, கொடுத்துருக்கீங்க. ஐயா, உங்க பேர் என்ன பேரு? கருப்பசாமி. எங்க இருந்து வந்திருக்கீங்க? மேல வீரபாண்டியம் சார். புதியமுத்தூர் சந்தையில ஆடு வாங்கிருக்கீங்க. ஆமா. என்ன மாதிரி சார் வாங்கி? இடாமரியா பெண்மரியா சார்? இது கிடாமரி. 2 பொம்மரி சேர்த்து 10,000. 10,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஆமா. சந்தையில எவ்வளவு சொன்னாங்க சார் அவங்க? சந்தையில 15,000 சொன்னாங்க. 15,000 சொன்னாங்க. ஆமா சார். உங்க பேர் என்ன பேருங்க சார்? என் பேர் மாரிமுத்து. எங்க இருந்து வரீங்க சார்? தாளமுத்துல லோக்கல் தான். பக்கத்துல தான். நம்ம புதியமுத்தூர் ஆடு சந்தையில ஒரு கிடாமரி 2 பெண்மரி. 2 பொம்மரி சார். என்ன பயன்பாட்டுக்காக வாங்கிட்டு போறீங்க சார்? வளர்த்து வைக்கிறதுக்காக வாங்கிட்டு போறீங்க. புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில ஒரு 3 குட்டி வாங்கிருக்கீங்க. 3 குட்டி மொத்தம் 3 உருப்படி வாங்கிருக்கீங்க. சரி சார், நல்லா இருக்கு, அருமையா இருக்கு பாக்குறதுக்கு. இது என்ன ரகம் சார்? நாட்டு ரகம். இது கிடா குட்டியா சார்? பெண்மையா? இது கிடாமரி. 2 பெண்மரி வச்சிருக்கீங்க. அருமையாக கேட்டாங்க. கைலாச பலத்துல வந்திருக்கு. சூப்பரா இருக்கு. நம்ம புதியமுத்தூர் ஆடு சந்தையில செம்பரி கிடா பொட்டாட்டு கிடாங்க. நல்ல நம்ம புதியமுத்தூர் ஆடு சந்தையில ஒரு புளியம்பூர் கிடா வாங்கிருக்கீங்க. 2 கிடா மாதிரி நம்ம தூத்துக்குடிக்கு வாங்கிட்டு போறாங்க. அருமையா இருக்கு. என்ன இது எவ்வளவு வாங்கினீங்கன்னு தெரியல. என்ன 15 ரூபா சொன்னாங்க. சரி, நீங்க ஜோடி 15,000. ஒரே தாய்க்குட்டி. அதான் 2 ஒண்ணு போல இருக்கு பாருங்க. சேமா ஒண்ணு போல இருக்கு. ரெட்டை குடுக்காடு. 2 கிடாமரி தானே? பெண்மரி. பெண்மரி வந்து கிடாமரி மாதிரி தெரியுதே. அதான நல்ல வளர்த்துருக்கு. வளர்ப்பா இருக்கு பாருங்க. இது எவ்வளவு சொன்னாங்க? 15 ரூபா சொல்லி ஜோடி. நீங்க என்ன விலைக்கு முடிச்சீங்க? 12 ரூபாய்க்கு கேட்டு. சரி, கொடுக்கலையா? அதுக்கப்புறம் மேற்கொண்டு எவ்வளவு கேட்டு? 13 ரூபா. சரி, கொடுக்கல. 14. 13,500. மாப்பிள்ளை ஊரணி கொண்டு போறாங்க. 28,000 ரூபாய்க்கு. என்ன நம்ம கொடியாட்டு கடையில பெரிய கடை வாங்கிறீங்கன்னு? எந்த ஊருக்கு போகுதுண்ணே? தூத்துக்குடி கொண்டு போறீங்க. நம்ம வளர்ப்புக்காக, விசேஷத்துக்காக, கோவில் திருவிழாக்காக வாங்கிறீங்க. அழகா இருக்கு பாருங்க. நல்ல புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில ஒரு பெரிய கடை வாங்கிறீங்க. இது பல்லு எத்தனை பல்லு இருக்குன்னு? பல்லு போடாத கொட்டி, பல்லு போடாத நம்ம கிடாங்க. பெரிய கடா, ஜம்முன்னு இருக்குங்க. குதிரை மாதிரி இருக்குங்க பாருங்க. சூப்பரான கடாவா இருக்குங்க. கொடியாட்டு கடால நம்ம புளியம்பூர் கிடாங்க. செம்மையா இருக்கு பாருங்க. எங்க இருந்து வந்தீங்க? புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில ஒரு ஆடு கிடா வாங்கிறீங்களா? பாருங்க, நல்ல சுத்தமான கிடா வாங்கிறீங்க. எவ்வளவு வாங்கினு? 10,500. இது கிடா என்ன வளர்க்கறதுக்கு வாங்கிறீங்களா இல்ல வளர்க்கறதுக்காக வாங்கிறீங்க? 10,500 வாங்கிறீங்க. எவ்வளவு வேலை சொன்னாங்க? 15 ரூபாய். 12 ரூபா. 12,000 சொல்லி நீங்க 10,500 வாங்கிறீங்க. ஐயா வணக்கம். உங்க பேரு என்ன பேரு? சவுந்தரபாண்டியன். எங்க இருந்து வரீங்க? மடத்துப்பட்டி. அங்க இருந்து வந்திருக்கீங்க. நம்ம புதியமுத்தூர் ஆடு சந்தையில ஒரு ஆடு குட்டி வாங்கிருக்கீங்க. ஆமா ஐயா, இது எவ்வளவு சொன்னாங்க? சந்தையில எவ்வளவு வாங்குனீங்க? 25,000 சொன்னாங்க. ஒரு குட்டி ஒரு ஆடு. சரி, நீங்க என்ன விலைக்கு வாங்குனீங்க? 22,000 ரூபாய். இது என்ன பயன்படுத்த? ஆடு வளர்ப்புக்கா? வளர்ப்புக்கா. குட்டி என்ன கிடாமரி பெண்மரியா? குட்டி கிடாமரி. ஆமா பாருங்க, ஒரு குட்டி கிடாமரி வாங்கிறீங்க, ஒரு ஆடு வாங்கிறீங்க. இது எத்தனை பல்லு ஆடு தெரியுமா ஐயா? நம்ம கணக்கு 4 பல்லு கணக்கு. சரி, 3 பல்லு போட்டு ஒரு 3 வீட்டுக்கு இன்னும் ஒரு 3 வீட்டு ஆடு குட்டி போட அப்படிங்க. அதான் காசு. இது எத்தனை ஈத்தா இருக்குன்னு நினைக்கீங்க? இது வந்து இப்போ 3 வீட்டு இருக்கு. 3 வீட்டு இருக்கு. 4 வீட்டு வேணும். நல்லா ஒரு கொடியாட்டு குட்டில புளியம்பூர் வாங்கிறீங்க. போராடு. ஆமா. ஒரு ஆடும் ஒரு கிடாமரி வாங்கிறீங்க. ஆமா. நல்ல சந்தையில ஒரு நீட்டு போக்கான ஆடா வாங்கிறீங்க. நல்ல உயரமா, நல்ல ஒரு 3 அடி 4 அடி உயரத்துக்கு அருமையான ஆடா இருக்கு. அண்ணே வணக்கம். அண்ணா வணக்கம். அண்ணே, உங்க பேரு என்ன பேருண்ணே? என் பேர் சரவணன். சரவணன். ஆமா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எங்க இருந்து? வடக்கு காரசேரி. எந்த ஊர்னே? வடக்கு காரசேரி.
ஆமா. அங்க இருந்து வந்திருக்கீங்க. நம்ம புதியம்புத்தூர் ஆடு சந்தையில ஒரு ஆடு வாங்கிருக்கீங்க. என்ன ஆமா. நல்ல நீட்டு போக்கான ஆடா வாங்கிருக்கீங்க. பெரிய ஆடா இருக்கு. சந்தையில எவ்வளவுக்கு வாங்குனீங்கண்ணே? 17,000 சொன்னாங்கண்ணே. சரி, 17,000 சொல்லி 15,500 வாங்கிருக்கேன். 15,500 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஆமா. வெறும் ஆடு மட்டும் எதுவும் இருக்குண்ணே? குட்டி எதுவும் இல்லையா? ஆடு சேனை 5 மாசம். சேனை ஆடு. ஆமா. அப்போ சரி. எத்தனை பல்லு ஆடுண்ணே இது? இது பல் சேர்ந்துட்டேன். பல்லு சேர்ந்த ஆடு. ஆமா ஆமா. அப்ப எத்தனை ஈத்து போட்டுருக்கேன்? ஈத்துருங்கண்ணே. இன்னொரு ஈத்து இருக்கும். இன்னும் 2-3 இதுக்கு வச்சுக்கலாம். இன்னும் 2-3 ஈத்து இருக்கும் அப்படிங்க. ஆமா. நல்ல அருமையான ஆடா வாங்கிருக்கீங்க. இது என்ன ரகனே ஆடுல? கொடியாடுண்ணே. கொடியாடு. கொடியாடுல நம்ம புள்ளப்போர். ஆமா. செம்மையா இருக்குங்க. ஆடுல அழகா இருக்கு. என்ன பயன்பாடுக்கு? ஆடு வளர்ப்புக்காக வாங்கிட்டு போறாங்களா? ஆடுல கொண்டு விடலாம். ஆடுல கொண்டு விடுறதுக்கு. ஏற்கனவே ஆடு அப்ப வச்சிருக்காங்க. ஆமா ஆமா. அதோட சேர்ந்து வளர்க்கலாம்னு ஆடு வாங்கியிருக்காங்க. நம்ம புதியமுத்தூர் ஆடு சந்தையில நல்ல ஒரு பெரிய ஆடா, வாட்ட சட்டமான ஆடு வாங்கிருக்கீங்க. ஆமா. சரி பாருங்க. புதியமுத்தூர் ஆடு சந்தை அன்னைக்கு விற்பனைக்கு வந்த கடா மாதிரி உள்ள நிறைய இருக்குங்க. நம்ம புதியமுத்தூர் ஆடு சந்தை அன்னைக்கு 2/7/2026 ஜூலை மாசம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை புதியமுத்தூர் ஆடு சந்தை. காலையில மணி 8:30 மணி. கூட்டம் நல்லா அருமையா இருக்கு. கூட்டம் நிறைய கூட்டம் இருக்குங்க. இன்னைக்கு ஆடுல அதே மாதிரி நிறைய வந்திருக்கு. செம்பரி ஆட்டுகள நிறைய வந்திருக்கு. நம்ம ஓட்டப்படாத இருந்தாலும் புதியமுத்தூர் சந்தை, தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாத இருந்தாலும் புதியமுத்தூர் சந்தைங்க ஒவ்வொரு வியாழக்கிழமை நடக்கும். இன்னைக்கு புதியமுத்தூர் ஆடு சந்தை நிறைய ஆடு வந்திருக்கு. வெள்ளாடுல நிறைய வந்திருக்கு. பாருங்க, இது ஆடு கிடாமரி, கரும்பூர் குட்டி எல்லாம் இருக்கு. நிறைய இருக்கு. கரும்பூர் கடலாம் நிறைய வச்சிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்கே அண்ணாச்சி ஆடு எல்லாம் வச்சிருக்காங்க. நம்ம தேவலம் அவர் வச்சிருக்காரு. பாருங்க, இன்னைக்கு வண்டி வந்த புதியமுத்தூர் ஆடு சந்தைக்கு வந்த வாகனங்கள் வண்டிங்க கிடாமரி நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு செம்பரி நிறைய இருக்குங்க. எனக்கு வந்திருக்கு. லிங்கம்பட்டி தர்ஷன் தம்பி கொண்டு வந்திருக்காரு நிறைய. இன்னைக்கு பாருங்க, வளர்ப்பு கடை எல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காரு. பாருங்க, சூப்பரா லிங்கம்பட்டில இருந்து தம்பி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பாருங்க, நம்ம கடா லிங்கம்பட்டி வியாபாரி கொண்டு வந்திருக்காரு. வளர்ப்புக்கு விட்டீங்க. இன்னைக்கு நிறைய கடை கொண்டு வந்திருக்காரு அவரு, லிங்கம்பட்டி வியாபாரி. நம்ம புதியமுத்தூர் ஆடு சந்தைக்கு அன்னைக்கு நிறைய ஆடுகள் இருக்கு. பாருங்க, இதெல்லாம் பெரிய 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 கடை ஒரு கடை அதுங்க. பெரிய கடாவா இருக்கு. பாருங்க, இங்கேயும் வியாபாரி கொண்டு வந்திருக்காரு. ஆடெல்லாம் பாக்குறாங்க. நல்லா தெளிவா இருக்கா, கிடாமரி எப்படி இருக்கு அப்படிலாம் பாக்குறாங்க. நல்ல புதியமுத்தூர் ஆடு சந்தை பெரிய கடாங்க. பாருங்க, இங்க நல்ல நல்ல கலர் கலரான கடாலாம் நிறைய இருக்கு. வெள்ளாட்டு கடா பாருங்க. 2 அழகான சீனிப்போர் செம்மையா இருக்கு. நம்ம புதியமுத்தூர் ஆடு சந்தையில நல்ல கடா குட்டி, பெரிய கடாக. அப்புறம் இங்க பாருங்க, இங்க ஒரு ஆடு. அப்புறம் இங்க ஒரு செம்பரிக்கு செம்பரி புட்காட்டு கிடாங்க. அப்புறம் செம்பரி. அப்புறம் அண்ணன் கருப்புசாமி, கோயில்பட்டி கருப்புசாமி வியாபாரி, அவரும் செம்பூர் குட்டி வச்சிருக்காரு. கிடா செம்பூர் கடா ஒரு 3 கடா கையில் வச்சிருக்காரு. தர்ஷன் தம்பி, வசந்த் தம்பி எல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு நம்ம புதியமுத்தூர் ஆடு சந்தைக்கு. அப்புறம் பாருங்க, இங்க பெரிய கடாங்க செம்பல்ல. நம்ம பாருங்க, பெரிய செம்பரி கிடா மாதிரி நிறைய இருக்கு. நம்ம கொடியாட்டு குட்டிக்கல நல்ல கலர் கலரான குட்டி, கரும்போரு, பிள்ளைப்போரு, செம்போரு, நல்ல அழகான குட்டிகளை பாருங்க. நிறைய இந்த இடத்துல ஒரு 8 கிடாமரி இருக்குங்க. பாருங்க, ஒரு 8 கிடாமரி, 7 கிடாமரி இருக்குங்க. அதுல பெரிய ஒரு கிடா ஒரு 4, ஒரு சின்ன கிடா, சின்ன குட்டியில ஒரு 3. அப்புறம் இங்க பாருங்க, வளர்ப்பு குட்டி அழகா இருக்கு. வளர்ப்பு குட்டி வந்துருக்காங்க. அப்புறம் இங்க பாருங்க, ஒரு பெரிய கிடா. நம்ம புதியமுத்தூர் ஆடு சந்தையில நம்ம குடியாட்டு கடையில புளியம்பூர் கிடாங்க, பெரிய கிடா. ஒரு செம்பு நம்ம குட்டி பெரிய கடை வச்சிருக்காங்க. இங்க பெரிய கடை இருக்குங்க. நம்ம கொடியாட்டு குடியில கிடாமரில, கொடியாட்டு கிடாமரில பெரிய. இன்னைக்கு பாருங்க, பாருங்க பெரிய பெரிய கடாலாம் இருக்குங்க. கரும்பூர் பாருங்க, பெரிய கடா. கொடியாட்டுல கரும்பூர் கடா, பெரிய கடா. அப்புறம் இங்க பாருங்க. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் அண்ணே. உங்க பேர் என்ன பேருண்ணே? விஜயகுமார். விஜயகுமார். ஆமா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? வரதராஜபுரம். வரதராஜபுரம். அங்க வந்துருக்கீங்க. நம்ம புதியமுத்தூர் ஆடு சந்தையில ஒரு குட்டி வாங்கிருக்கீங்க. ஆமா. இது கிடாமரியா பின்மரியானே? கிடாமரி. கிடாமரி வாங்கிருக்கீங்க. ஆமா. இது அழகா இருக்கு. என்ன எவ்வளவு சொன்னாங்க? புள்ளப்பூர் வாங்கிருக்கீங்க. ஆமா. எவ்வளவு சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்குனீங்க? அவங்க 7 சொன்னாங்க. சரி, நான் 6 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். 6000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஆமா. இது வளர்ப்புக்காக வாங்கிருக்கீங்க? என்ன இல்ல, கோயிலுக்காக. குச்சிமா கழுகி. அப்ப இந்த வளர்க்கணுமா? ஆமா, வளர்க்கணும். எத்தனை மாசம் இருக்கும்? இது ஒரு 4 மாசம் இருக்கும். 4 மாசம் குட்டி. ஆமா. நம்ம கோவிலுக்காக வாங்கிருக்கீங்க. ஆமா. இந்த வளர்த்து கோவிலுக்காக நேர்த்தி கடைக்காக வாங்கி. ஆமா ஆமா. சரி, நல்ல அழகான செம்பரி கடால பொட்டாட்டு கடலாம் நல்ல வெள்ளை கலர்
பாருங்க மாண்பு மாதிரி பாருங்க திருத்தூர் ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்க கிடா பாருங்க வேற இடத்துல நிக்காம திருத்தூர் அங்கிட்டு இங்கிட்டு கிடா. அப்புறம் இங்கே பாருங்க இங்க தட்டிக்குள்ள நிறைய கடா இருக்குங்க. ஆடுகள் குட்டிகள் கிடாமரி கரும்போர் நம்ம கொடியாட்டு குட்டி எல்லாமே பாருங்க பெரிய கிடா பாருங்க. இங்க பாருங்க விற்பனைக்கு வந்திருக்குங்க நிறைய. அப்புறம் இங்க ஒரு ஆடு ஒரு 2 குட்டியோட இருக்குங்க பாருங்க. தாயாட்டு குட்டி இந்த ஆடு பாருங்க. அந்த ஆடு குட்டி நம்மள பாக்கு 2 ஒண்ணு புளியம்போரும் 1 கரும்போரும் ஒரு ஆடு. ஆனா ஆடு வந்து கருத்து ஆடுங்க. குட்டி வந்து ஆடை விட்டு தனியா போகாது. அப்புறம் இங்க பாருங்க அப்புறம் இங்க எல்லாமே பெரிய பெரிய இடம் தான். நம்ம சீனி கலர்ல பாருங்க. அப்புறம் புளியம்போர் அந்த மாதிரி கொடியாட்டுக்கள்ல பெரிய கடை கொண்டு இருக்காங்க. என்னாச்சு பெரிய கட்டாங்க கொடியாட்டு கிட்ட புளியம்போர் கொண்டு வந்திருக்காரு. நம்ம சந்தையிலே பெரிய கடாங்க. அப்புறம் இங்க பாருங்க கருத்து கடால நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் நிறைய இங்க ஒரு 15 கிடாம இருக்குங்க. பெரிய பெரிய கடை தான். இந்த இடத்துல வந்து இங்க வந்து எப்பவுமே ரெகுலரா நிற்கும். பெரிய கடாலாம் கொண்டு வருவாங்க பாருங்க. இங்க வந்து நம்ம கொடியாட்டுக்குள்ளே பெரிய கடாங்க. சாப் கடா புளியம்போர் அங்க ஒரு கரும்போர் பாருங்க செமையான கடாங்க. அப்புறம் அங்கிட்டு பாருங்க பின்னாடி நிறைய கிடாம பெரிய பெரிய கடாலாம் இருக்கு கரும்போர் குட்டி. அப்புறம் இங்க பாருங்க 2 கடாங்க சீனி கலர்லயும் புளியம்போர் கிடாம். நம்ம புதியம்புத்தூர் ஆட்டு சந்தையில பெரிய கடாங்க. அந்த கடால கொடியாட்டு கடா.